பெருமாளே உன்னுதய தரிசனம் இப்பொழுது நான் கனவண்டம் உன் அருளல் என்னை வசி நடத்து என் மனத்தில் உனொலியை தருகிறையா உன் தரிசனம் எனக்கே வேண்டும். பெருமாளே, இந்த மலையின் உச்சியில் நின்று உன் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை நான் உன் பக்தன். இந்த மலைகளின் அமைதியில் இயற்கையின் அருள் வெளிப்படுகிறது. சூரியனின் ஒளியில் நமது ஆன்மா தூய்மையடைகிறது. இங்கு நாம் இணைந்து அமைதியை உணர்கிறோம். கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஏழலையான் கோவிந்தா. மலை உச்சியில் நின்றேன் ஐயா, மனமுருகி அழுதேன், வானம் திறந்து வந்தாய் ஐயா. நீங்கள் புலோகத்துக்கு செல்லினா அங்கே பல சூழ்ச்சியிலும் வேதனைகளும் காத்திருக்கின்றன. உங்கள் கருணை மனதை பார்க்க சுவாமி எனக்கானே சுலோபத்துலம்ம உன் டாங்கலின சின்ன காயனின உன் கருணை எப்போதும் படகி தவறுடனும் இருக்கணும். சனவி பெருமாளே, நீங்கள் வரவில்லை என்றால் இந்த மலை உச்சியிலிருந்து குதித்து உங்கள் தரிசு சொல்காக என் சொல்மானமே தாரி உங்கள் தரிக்கு வல்லார மன்னத்தை பெருமாளே ஓவிந்தா. பெருமாளே, உங்கள் தரிசனத்திற்காக என் உயிர் இயங்குகிறது. ஒரு நொடி காட்சி அழியுங்கள் கோவிந்தா. மகாலட்சுமி, நீ என்ன கூறினாலும் எனக்கு என் பக்தன் தான் முக்கியம். அவனை எல்லாவையும் இருக்கிறான். அவன் கண்ணீரை என்னால் பார்க்காம இருக்க முடியாது. அந்தவன் கண்ணீர்மேகிறதுக்கு செவிசாயப்படுறவனா. யாரையா நீ? உடம்பு எல்லாம் நகையா ஜொலிக்குது. சினிமா ஷூட்டிங்ல இருந்து வந்தியா? அட, இந்த வேஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணி பார்ப்பாரு? இல்ல இது ஏதோ தெய்வீகமா இருக்கு. நான் உங்கள் நன்மைக்காக வந்தேன். அட, உண்மையிலே பாருங்க, இந்த நகையெல்லாம் எவ்வளவு ஜொலிக்குது. சினிமா ஷூட்டிங்ல சினிமா வாஷிங் ஏதோ மந்திர வேலை வந்து இப்படி ஒரு தோற்றத்தை பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கல. சார் சார் அங்கே பாங்க சார். எவரன உடல நகை போட்டு கொண்டு வந்திருக்கான். கூட்டறேன் போய் பார்க்கலாம். யார் நீங்க? இந்த அளவுக்கு நகை போட்டுக்கிட்டு இங்க என்ன பண்றீங்க? கோவிந்தா, நான் என் பக்தனை தேடி வந்திருக்கிறேன். அவனை இங்கே கண்டுபிடிக்க வேண்டும். கோவிந்தா, கோவிந்தா. என் பக்தனுக்கு நான் வந்திருக்கிறேன். அவனை அழைத்து செல்ல வேண்டும். சார் சார் அங்கே பாருங்க சார். என்ன இது? இந்த ஆளை கூட பஸ் ஸ்டாண்ட்ல எங்கே பண்ணீங்க? என் பக்தனை தேடி வந்திருக்கிறேன். கோவிந்தா. இவர் சாதாரண மனிதனே. பெருமாளே, பெருமாளே, ஹரி கோவிந்தா. யார் யுஹா நாளிந்தாலே யோசிந்தாலே. உங்கள் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இவ்வளவு நகை போட்டுக்கொண்டு பேருந்து நிலையத்தில் நிற்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் எங்களுடன் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும். அங்கே உங்களை விசாரிப்போம். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் வைகுண்டத்திலிருந்து வருகிறேன். என் பக்தனின் அழைப்பை கேட்டு பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். வைகுண்டமா? அது என்ன ஏமாத்து வேலை? நீங்க யார் நிஜமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? ஏய், இவ்வளவு ரூபாய்க்கு அத்தனை நகையும் வாங்கிட்டு உள்ள கொண்டு போடியா. சரியா? விசாரிச்சாதான் உண்மை என்ன. சரி சார், வாங்க உள்ளே வாங்க. சரியா? என்ன இது? உள்ளே வாங்க. ஏய், இந்த நகையெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது போல இருக்கு. ருமிடியா, இதெல்லாம் பத்திரமா எடுத்து உள்ள வை, விசாரணை முடியட்டும். சரி சார், இதை எடுத்துக்கிறேன். சும்மா தெரியும்னா இதெல்லாம் இருக்காது. சரி சார், வாங்க வாங்க. அந்த நகைக்காக இல்ல, என் பக்தர்களை அன்பின அண்டை அடையாளம் அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம். முதலில் காவல் நிலைய நடைமுறை நடக்க வேண்டும். சரி, இப்போ முதல்ல உங்க பெயர், வயசு, விலாசம் எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் பெருமாள். எனக்கு வயசு இல்லை. இது காவல் நிலையம் மைசா. இப்படி பதில் சொன்னா எப்படி? சரியா சொல்லுங்க. ஏய், தூள் ஓட்டு நீ நின்னு இவனே சரியாக விசாரிங்க. இருக்கிற நகை எல்லாத்தையும் வாங்குங்க. ஏதாவது அடையாள அட்டை அல்லது ப்ரூஃப் இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் லாக்கப் பூல் கொண்டு போங்க. ஏய், யூன்ட் போது இவனை சரி விசாரிங்க. இவன் கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் வாங்குங்க. ஏதாவது அடையாள அட்டை அல்லது ப்ரூஃப் இருந்தா அதையும் எடுத்துக்கிட்டு வாங்க. நான் எவரும் தடுக்க முடியாதவன். என் பக்த மக்களை காப்பாற்ற வந்திருக்கேன். உண்மைய சொல்லு. நீ யாரு? நான் வைகுண்டத்திலிருந்து வந்த பக்தனை அழைப்ப கேட்டு புருகத்திற்கு வந்திருக்கிறேன். இங்க நாடகம் மேய்ச்சிட்ட கோவிந்தாங்கிற அழைக்க. இதெல்லாம் விட்டு உன் நம்ப முடியாது. நம்பிக்கை என்ன முடியாது. நம்பிக்கை அல்லதான் அதை போய் வேண்டியதாய் போதும் இந்த பேச்சு. சரி, உன்கிட்ட அவ்வளவு தங்கம், வைரம், வைடூரியம் எப்படி வந்தது? இம்மிதே உண்மை சாது. இல்லைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். தகவும் தெரிஞ்சிடும். அது எனது சொத்தில்ல. என் பக்தர்கள் அன்போடு இருக்கிறது அவர்கள் நம்பிக்கையின் அடையாளம். அதெல்லாம் கதையா இருக்கு. உண்மையை சொல்லு. இது உண்மை. நான் சொன்னது என் பக்தர்கள் அன்போடு அணிவித்தது நம்பிக்கையின் அடையாளம். இது அதெல்லாம் கதை. உண்மையை சொல்லு, இல்லை என்றால் பிரச்சனையாகும். நான் பொய் சொல்லவில்லை. நீங்கள் நம்ப வேண்டும். Still no leads on that. ஆமா, அவனால் எதுவும் கொண்டு வர முடியாது. அப்புறம் அந்த நகைகளை
நாமே எடுத்துக்கிட்டு இவனை அனுப்பிடலாம். ஆமா, அவனால் எதுவும் கொண்டு வர முடியாது. அப்புறம் அந்த நகைகளை நாமே எடுத்துக்கிட்டு இவனை அனுப்பிடலாம். சரி, நீ சொல்றதும் சரிதான். முதல்ல அவனை அனுப்பி விடுங்க. அந்த நகைக்கு ப்ரூஃப் கொண்டு வர சொல்லலாம். அவனால் எதுவும் கொண்டு வர முடியாது. அப்புறம் நாமே பார்த்துக்கலாம். சரி ஐயா, அவன் இங்கே இருக்கட்டும். ஏய், இங்க இருந்து கிளம்பு, இரவாகிடுச்சு. இந்த பூலோகத்தில் மனிதர்களின் மனதை புரிந்து கொள்வது கடினம். ஆனால் என் பக்தர்களின் அன்பு என்றும் மாறாது. ஏய், யாரு நீ? இந்த நேரத்துல எங்க போற? நான் என் பக்தனை தேடி நடந்து செல்றேன். இரவு நேரத்துல தனியா சுத்துறது சந்தேகமா இருக்கு. ஐடி ஏதாவது இருக்கா? என்ன கோவிந்தாவா? வா சார், இவர் சரியா பேசுறாரா? ஏய், நாங்க கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? ஐயா, இங்க பாரு, கை கீழே போட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? நாங்க விளையாட வரல. சார் சார், நான் ஒன்னும் தப்பு பண்ணல. நம்ம பேச்சு ஏதோ நினைக்கிறான். பேர் என்னன்னு கேட்டா பதில் சொல்லு. எங்க இருந்து வர்ற? நான் வைகுண்டத்தில் இருந்து வருகிறேன். என் பக்தனின் அழைப்பேட்டு பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். வைகுண்டத்தில் இது எங்களுக்கு போய் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கலாமா? நான் உண்மையை சொல்றேன். நான் பெருமாள். என் பக்தன் என்னை அழைத்தான். சார், ரொம்ப தழிச்சுட்டு போகலாதா? இது சார், என்ன போகல்? நான் தெய்வம். ஆமா, வாங்க. ஜீப்ல ஏறு. அதேதான், மறுபடியும் சொல்ற. உண்மையை சொல்லு. உண்மை மூலமாக வைவா. அருப்பே உண்மைதான். இன்னொரு புண்ணுகாரர் பாரு. நான் சொன்னதான் உண்மை. பொறுமை வேறு. உன் வேலை முடிஞ்சிச்சு சார். இவன் மேல கஞ்சா கேஸ் அல்லது திருட்டு கேஸ் போட்டுட்டு கோர்ட்டுக்கு அனுப்பலாம் சார். ஆமா சார், இவன் பேசுறத பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லட்டும். அது என்னமோ சரி சார். ஆமா, இவன் மேல கஞ்சா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிடலாம். அவன் பேசுறத யாரும் நம்ப மாட்டாங்க. சரி சார், நான் ரிப்போர்ட்டை தயார் பண்றேன். இவன் கதையை கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்க. யாரப்பா இவன்? நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சவனா? என்னப்பா கேஸ்? மேடம், இவன் மேல திருட்டு கேஸும் கஞ்சா வித்துற கேஸும் இருக்கு. விசாரணை முடியும் வர 15 நாள் ரிமாண்ட் கொடுக்கறேன். என்னப்பா கேஸ்? மேடம், இவன் மேல திருட்டு கேஸும் கஞ்சா வெட்டுற கேஸும் இருக்கு. சரி, விசாரணை முடியும் வர 15 நாள் ரிமாண்ட் கொடுக்கறேன். இல்ல மேடம், பொறுமையா வரணும். ஏன் இப்படி இம்மைய சொல்றேன்? ஏன் இப்படி செய்றீங்க மேடம்? நான் தப்பே பண்ணல. வா, பொறுமையா இரு. கூட்டிட்டு போகணும். என் பக்தர்களின் அன்புக்காக இந்த சோதனைகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறேன். உள்ளே கொண்டு போங்க. என் பக்தர்களின் அன்புக்காக இந்த சோதனைகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறேன். உள்ள கொண்டு போங்க. எப்படி இருக்கான்? இவ்வளவு நாள் துன்படைகிறோம். எப்படி இருக்கான்னு இன்று நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. இவனுக்காகத்தான் நான் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறேனா? இவனுக்காகத்தான் நான் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறேனா? ஆமாத்த, என்ன நலமா இருக்கியா என்று விசாரித்தார். அப்படியா சுவாமி? பெருமாள் என்ன சொன்னார்? ஆமா சுவாமி, நான் அவரை நேரலிக்க போன தீர் வந்துத்தார். அப்படியா சுவாமி? பெருமாள் என்ன சொன்னார்? ஆமா, பெண்ணும் நலமா என்று விசாரித்தார். அது மட்டுமல்ல, நீதான் என் ஆலயத்தின் தலைமை அர்ச்சகராக பொறுப்பேற்க வேண்டும் என்று மன்றாடினார். அப்படியா சுவாமி? அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், என் பக்திய பலமு நான் தின் தலைவராக யோசினேன், என்ன அவர் விடையில் என்று. ஆனா உலா யோசினேன். அப்புறம் என்னாச்சு சுவாமி? ஆனா முதல்ல இந்த அரிசி பிரசாதத்தை முடிக்கணும். பெருமாளே, உங்கள் கட்டளை
எனக்கு பாக்கியம் என்று சொன்னேன். ஓம் பெருமாளே, உங்கள் அருளால் இந்த அற்புதமான உணவை அனுபவிக்கிறேன். என் உள்ளம் நிறைந்தது. விதமான மனிதர்கள் ஒருவன் என்னை நம்பாமல் சோதியினை பார்த்ததாக பெருமை பேசுகிறான். இந்த பூலோகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் ஒருவன் என்னை நம்பாமல் சோதிக்கிறான், மற்றொருவன் என்னை பார்த்ததாக பெருமை பேசுகிறான். பெருமாளாவது கிருமாலாவது எல்லாம் சொத்துக்கு தான் வேஷம் போடுறதா இருக்கு. இந்த காலத்துல யாரை நம்புறது? எல்லாம் சொத்துக்கு தான் வேஷம் போடுறாங்க. பெருமாள் கிருமால் எல்லாம் பேருக்கு மட்டும்தான். இந்த காலத்துல யாரை நம்புறது?